கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்திலே ஒவ்வொரு நாளும் சாமுவேல் பவுல் ஐயர் எழுதிய ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்ற புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆத்தும நேசரின் முதுகு என்கிற தலைப்பின் கீழாக தியானிக்க இருக்கிறோம். இதை தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், Diocese of Bombay, Church of North India, Mumbai, India. Produced by Gamaliel Bible College, Mumbai, India. இந்த நாளின் தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எம் ஆத்தும நேசராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளை தியானிக்கும் இந்த வேளையில் எங்களோடு இரும். சிறப்பாக எங்களுக்காக பாரமான சிலுவையை சுமந்த உமது குமாரனின் திருமுதுகு அடைந்த வேதனைகளை எண்ணி உம்மை துதிக்கிறோம். உழவராலே உழப்பட்ட நிலத்தைப் போல வாரினால் அடிக்கப்பட்டும் கிழிக்கப்பட்டும் உமது முதுகு தழும்புகளால் நிறைந்ததே. அந்த தழும்புகளினால் எங்களுக்கு கிடைத்த சுகத்திற்காகவும் விடுதலையும் எண்ணி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தியானத்தின் வழியாக உமது காயங்களின் ஆழத்தை நாங்கள் உணரவும் உமது தியாகத்தின் மதிப்பை புரிந்து கொள்ளவும் உதவி செய்யும். உமது அன்பின் நிழலில் எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தியானம் 10. ஆத்தும நேசரின் முதுகு என்கிற தியானத்துக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படை சால்களை நீளமாக்கினார்கள். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் ஒப்பு கொடுத்தேன். இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். இந்த வேத வசனங்கள் சங்கீதம் 129:3, ஏசாயா 50:6,
மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள், யோவான் 19:1, மத்தேயு 27:26 மற்றும் மார்க்கு 15:15 காண்கிறோம். இந்த நாளின் போதனை, இரட்சகருடைய முதுகை பற்றி நேராய் பேசும் யாதொரு குறிப்பும் சுவிசேஷத்தில் இல்லை. ஆனால் அவருடைய முதுகு பாடுகளுக்குட்படும் என்று சங்கீதக்காரனும் ஏசாயாவும் சொல்லும் தீர்க்க தரிசனங்களும், பரிசுத்த மத்தேயு, மார்க்கு, யோவான் என்ற 3 சுவிசேஷகரும் வாரால் அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் வாசகங்களும் ஆத்தும நேசரின் முதுகை தெளிவாய் நமது கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருகின்றன என்பது மெய். இயேசுவின் அவயங்களில் மிகுதியான பாடுகளை அனுபவித்தது அவர் முதுகுதான் என்று சொல்ல வேண்டும். இரட்சகர் தம்மை அடிக்கிற ஆளையும் முறையையும் ஆயுதத்தையும் அடிக்கிற நேரத்தையும் அறியாதிருக்கும்படி துஷ்டர் முதுகை தங்கள் வருமத்தை தீர்க்கும் ஸ்தானமாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு கூட பிலாத்து அவரை கற்றூணில் கட்டி வைத்து 3 கவருள்ளதும் இருப்பு குண்டுகள் கட்டினதுமான மிலாற்றால் அடித்தான். இந்த நாளின் தியானம், என் இரட்சகர் ராப்போஜனத்திற்கு பின் 12 சீஷருடைய கால்களையும் கழுவி துடைத்தாரே, அப்போது அவர் முதுகு மிகவும் நோவாயிருந்திருக்குமே. கெத்செமனையில் முகங்குப்புற கிடக்கையில் சர்வலோகத்தின் பாவமும் தேவனுடைய நீதியுள்ள தண்டாயுதமும் அவர் முதுகில் ஏறி நசுக்கினது. அப்பொழுது அவர் முதுகு வேதனைப்பட்டிருக்குமே. கெத்செமனையிலிருந்து அவரை அண்ணா காய்பாவின் வீட்டுக்கும், அப்புறம் பிலாத்தினுடைய அரண்மனைக்கும், அப்பால் ஏரோதுவின் வீட்டுக்கும், மறுபடியும் பிலாத்துவின் இடத்திற்கும் நடத்தி கொண்டு போன பொழுது அவர் முதுகை சத்துருக்கள் சும்மா விட்டிருப்பார்களா? எத்தனை பேர் தங்கள் கைகளை மடக்கி குத்தினார்களோ, எத்தனை பேர் தங்கள் தடிகளால் அல்லது ஈட்டி, பட்டயம் இவைகளின் பிடியால் குத்தினார்களோ, அப்பொழுது அவர் முதுகு எவ்வளவோ வேதனையை அனுபவித்திருக்கும். அதுவுமல்லாமல் பிலாத்து அவரை தூணில் கட்டி வாரினால் அடிக்கிறான். இம்மட்டும் ஆத்தும நேசரின் முதுகு உள்காயம் பட்டிருந்தது. பிலாத்து அதை வெளிக்காயப்படுத்தி விட்டான். இம்மட்டும் அது கண்ணி பழுத்த பழம் போலிருந்தது. இப்பொழுது பிலாத்து அதை வெள்ளரி பழத்தை போல் பிளந்து விட்டான். பிலாத்துவே, உனக்கு பைத்தியமா? இந்த அநீதி செய்யவா நியாயாதிபதி உத்தியோகம் பெற்றாய்? உன் மனசாட்சி என் ஆத்தும நேசரை குற்றமற்றவர் என்று அறிக்கையிட்டதே. நீ தண்ணீரை எடுத்து கையை கழுவி உன் சுத்தாங்க மனதை காட்டினாயே. அப்படி இருக்க உன் அறிவுக்கண் குருடாய் போன முகாந்தரம் என்ன? பரிதானமோ பயமோ? நீ உன் சுய புத்தியில் தப்பி போனாலும் உன் மனைவியின் சொல் புத்தியை கேட்டா இல்லையே. தந்திரமுள்ள யூதர் தாங்கள் அடித்தால் 40 அடிக்கு மேலே அடிக்க கூடாது என்று அல்லவா ரோமருடைய மிலாற்றினால் அடிபட செய்திருக்கிறார்கள். அந்த சூதை நீ அறியாமல் என் இரட்சகரை தூணில் கட்டி வைத்துக் கொண்டு மனங்கொண்டபடி அடித்தாயே. பிலாத்துவே, ஒரு விரல் வைக்க இடம் வேண்டாம், ஒரு ஊசி குத்த என் இரட்சகர் முதுகில் இடம் காட்டினால் போதுமப்பா. ஐயோ இரட்சகா, வியாகல ஒப்பாரி, பொந்தி பிலாத்துவனும் அந்தகனே, என்னுடைய புண்ணியனை பிடித்து கட்டினாயே. ரோமர் வாரினால் அடித்து வதைத்தாயே. பிலாத்துவே, எலும்பி நீ கிட்டவா. என்னுடைய பிரதானியின் முதுகை பாரேன், ரத்தம் பீரிட்டு பாய்கிறதை பாரேன். இரட்சகா, உன் முதுகில் இப்படியும் அடிபட இடம் கொடுத்த அந்தரங்கம் ஏது? ஐயையோ, இப்படியும் அடிப்பாரும் உண்டோ? இவ்வடிகள் உன் முதுகில் பட்டிருக்குமையானால் உடம்பெடுத்து நடமாடுவாயோ? உனக்கு உடலேது உயிரேது பிலாத்தே? வைராக்கிய தர்க்கம். பிலாத்து கூறும் பொழுது என் பேரில் பழி போட்டு ஒப்பாரி இடுகிறாய். நான் அவர் பேரில் குற்றமில்லை என்று கையையும் கழுவினேனே. ஒரு பாவி கையை கழுவினவன் வாயை கழுவினால் அல்லவோ சரி. பாதகா, உன் வாயால் மரணாக்கினே கூறினாய் அல்லவா? கழுவின கையினாலே வாரை எடுத்து அடித்தாயே. அதற்கு பிலாத்து, உன் இரட்சகரை தப்புவிக்க வேண்டும் என்றுதானே அடித்தேன். அவர் தப்புவிக்கப்பட அதிர்ஷ்டமில்லையானால் நான் என்ன செய்ய? அதற்கு மறு உத்தரவாக, பாவி, தப்புவிக்கவாய் அடித்தாய்? நல்ல வழி, நன்மை வரும்படிக்கு தீமை செய்யலாமோ? இந்த போக்கை மறவாமல் எழுதி வைத்துக் கொண்டு நானும் நீயும் நடு தீர்க்கப்படும் பொழுது சொல்லு. மெய் உணர்ச்சி. நான் பிலாத்துவை நொந்து கொள்ளுவானேன்? அடித்த பாதகன் நான் தான், அடித்த மிலாறு என் பாவங்கள் தான்.
என் பாவங்கள் தான் ஆத்தும நேசரை அடித்து காயப்படுத்தி விட்டேன் என்று உணர்கிறேன். என் நிமித்தம் பட்ட அடிகளால் உமது முதுகு கொதிக்கிற ரணமாயும் உழுத நிலம் போலும் இருக்கிறதே. என்னமாய்த்தான் சகித்தீரோ ரட்சகா. அன்பினால் சகித்தோம் பாவி, அன்பினால் சகித்தோம் பாவி. இன்றைய விசுவாச வணக்கம். உன்னத அன்பே நமஸ்காரம், அடிபட்ட அன்பே நமஸ்காரம், உன்னத அன்பே நமஸ்காரம், அடிபட்ட அன்பே நமஸ்காரம். விசுவாச முத்தம். குரூரமான நிந்தையை சகித்த பரிசுத்த முதுகே, உன்னை முத்தமிடுகிறேன். உன் முதுகிலுள்ள ஒவ்வொரு காயத்திலும் இருந்து சுரக்கும் இரத்த சொட்டுகள் என் ஆத்தும முகரும் ரோஜா புஷ்பமாய் இருக்கின்றன. ஆகையால் ஒவ்வொரு காயத்தையும் ஒவ்வொரு பூவாக முத்தமிடுகிறேன். இதை கேட்கிறவர்களே, இப்பொழுது நீங்கள் குப்புற அல்லது சாட்சாங்கமாய் விழுந்து கொண்டு உங்கள் உதடுகளை அசைக்காமல் ஆத்துமாவில் இரட்சகர் உங்களுக்கு முன் அடிகளால் காயப்பட்டு இரத்தம் ஒழுகும் முதுகுடையவராய் நிற்கிறதாக உணர்ந்து கொண்டு அடிபட்ட அன்பையும் அடிக்குட்படுத்தின உன் பாவங்களையும் தியானித்து சிறிது நேரம் மௌனமாயிருந்து பெருமூச்சு விடு. நாம் ஜெபிப்போம். எம் முன் இரத்தமயமான முதுகை காட்டிக் கொண்டிருக்கும் என் தெய்வீக இரட்சகா, அடியேன் உமது முதுகின் பின் முழங்காலில் நின்று செய்யும் விண்ணப்பத்திற்கு தயவாய் செவி கொடுத்தருளும். இதோ நான் விசுவாசத்தின் விரலால் தொடும் இந்த அடியும், இதோ இந்த படுகாயமும், இதோ எலும்பு தெரிகிற இந்த பள்ளமும், இதோ ரத்தம் பொங்கி வரும் வடுவும், இதோ சதை நைந்து கிடக்கும் அடியும், முதுகில் பட்டிருக்கும் எல்லா அடிகளும் என் பொய், வஞ்சனை, பொறாமை, அவிசுவாசம், சூது, கீழ்ப்படியாமை, அவபக்தி முதலான வாரடிகளின் காயமே அன்றி வேறல்ல என்று உணர்கிறேன். உம்மை அடித்தவன் நானே, உம்மை அடித்தவன் நானே, உம்மை அடித்தவன் நானே. என் நிமித்தமே நீர் அடிக்கப்பட்டீர். என் நிமித்தம் உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் நான் ஆற்றி போடுவது என் கடமை. ஆனால் எனக்கு மருந்தில்லையே, நான் என்ன செய்வேன்? என் பாவங்களை முதுகுக்கு பின்னாக நீர் எரிந்த பொழுதெல்லாம் அது உமது முதுகை காயப்படுத்திக் கொண்டே கடந்து போகிறது. என் பாவத்துக்காக இதோ நான் சிந்தும் கண்ணீரையும், இதோ நான் விடும் பெருமூச்சையும், உம்முடைய உன்னத அன்பையும் ஒன்றாக கலந்து அதில் பூசும். அது ஆறிப்போம். உமது ஆத்தும வருத்தத்தின் பலனே, உமது ஆத்தும வருத்தத்தை நீக்கும் மருந்து, உமது திரு முதுகிலிருந்து ஒழுகும் இரத்தம் எனக்கு ஆரோக்கியத்தை அளிப்பதாக. உம்முடைய ஆழமான காயங்களுக்குள் என் பாவங்கள் புதைக்கப்பட்டு காணப்படாமலே போவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஆமேன். The